ஹாய் விவர்ஸ். நான் இன்னைக்கு என்ன பண்ணி காமிக்க போறேன்னா, சாம்பார் பொடி எப்படி பண்றது அப்படின்னு நெறைய பேர் வந்து எனக்கு கமெண்ட்ஸ்ல கேட்டிருந்தீங்க. அதே மாதிரி சாம்பார் பொடி ஒருத்தர் எல்லாருக்கும் பண்ண தெரியும். ஒருத்தர் ஒரு ஒரு விதமா பண்ணுவாங்க. அளவுகள்ல டிஃபரன்ஸ் இருக்கும். நான் வந்து நான் எப்படி பண்ணுவேன் என் ஸ்டைல்ல அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அதுவும் இல்லாம அது வந்து எல்லாத்துக்குமே நான் யூஸ் பண்ணுவேன். சாம்பார், வத்த குழம்பு, அப்புறம் ஈவன் பருப்பு ரசம், எந்த ஃப்ரை பண்ணாலும் உருளைக்கிழங்கு, வாழைக்காய், சேனைக்கிழங்கு, சேப்பங்கிழங்கு இந்த மாதிரி ஃப்ரைக்கெல்லாம் கூட நான் யூஸ் பண்ணுவேன். ரொம்ப காரமாகவும் இருக்காது, அதே சமயம் காரம் குறைவாகவும் இருக்காது. இந்த ஃப்ரைக்கெல்லாம் போடும்போது அது ரொம்ப வாசனையாக நல்லாயிருக்கும். எனக்கு என்னோட ஸ்டைலில் நான் பண்ணுற சாம்பார் பொடி எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இதை போடுறேன். ஆக்சுவலி வந்து நம்ம வெளியில் வாங்குற சாம்பார் பொடி எல்லாம் டேஸ்ட் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கலாம், பட் அது சாப்பிட்டா நமக்கு வயிற்று வலிக்கும். ஒரு கண்டினியூஸாக யூஸ் பண்ணும்போது வயிறு ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வரும். நம்ம வீட்டிலே பண்ணி வச்சுக்கிட்டா நமக்கு காஸ்ட் எஃபெக்டிவாகவும் இருக்கும், நமக்கு செலவும் வந்து குறைவாகும். அதே சமயம் நமக்கு ரெடியாக வீட்டில் எப்போவுமே பொடி இருந்ததுன்னா நம்ம எந்த குழம்புனாலும் டக்குன்னு வச்சுக்கலாம். அதனால வீட்லேயே அரைச்சி யூஸ் பண்ண ட்ரை பண்ணுங்க. நீங்கள் என்னோட சாம்பார் பொடி ரெசிபி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நீங்களும் அதே மாதிரி பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளோ மிளகா எடுத்திருக்கேன்னா இங்கே பாருங்கள், 250 கிராம்ஸ்னு போட்டிருக்கு, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இது வந்து மொத்தம் அரை கிலோ மிளகா இருக்குது. இதுலேருந்து இந்த பேக்கெட் மட்டும் பிரித்து நான் ஒரு 10-20 மிளகா எடுத்திருக்கேன். ஸோ அதை நான் வந்து போட்டுருவேன், சேர்த்துக்குவேன். இப்போ மொத்தம் அரை கிலோ மிளகா வத்தல் எடுத்திருக்கேன். கொஞ்சம் நல்ல ரெட் கலராக இருக்கிற மாதிரி வாங்கிக்கோங்க. இது வந்து நாட்டு மிளகா வத்தல். உங்களை நான் கம்பல் பண்ணல இதே மாதிரி போய் வாங்குங்க அப்படின்னு சொல்லலை. பட் நீங்கள் மிளகா வத்தல் வாங்கும்போதே கொஞ்சம் ரெட் கலராக வாங்குனீங்கன்னா சாம்பார் பொடியோட கலர் வந்து நல்லாயிருக்கும். இது அதே மாதிரி மல்லி வந்து அரை கிலோ வச்சுருக்கேன். அரை கிலோ மிளகாக்கு அரை கிலோ மல்லி. ஆக்சுவலி இது 100 கிராம் அளவு. ஸோ 5 பேக்கெட் வாங்கியிருக்கேன். இதுவுமே நாட்டு மல்லி கிடைச்சா பாருங்க, அப்படி இல்லை அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்குதோ அதை வச்சு நம்ம நல்லாவே ரெடி பண்ணலாம். ஸோ 5 பேக்கெட் வச்சுருக்கேன் 100 கிராமுக்கு. அதே மாதிரி மிளகு வந்து 50 கிராம். இது வந்து இந்த கப்பில் பாதி இருக்குது. இது வந்து 50 கிராம் அளவுக்கு மிளகு எடுத்திருக்கேன். அப்புறம் 50 கிராம் வந்து வெந்தயம் எடுத்திருக்கேன். ஜீரகம் வந்து இதில் நான் இந்த கப்பில் அரை கப்பு மிளகுக்கு 1 கப்பு ஜீரகம் போட போகிறேன். 100 கிராம் அளவு ஜீரகம் 100 கிராம் அளவுக்கு நம்ம ஜீரகம் போட்டுக்கலாம். மிளகு கம்மி ஜீரகம் கூட, அப்படி தான் நான் போடுவேன். ஸோ நல்லாயிருக்கும். அதே மாதிரி பருப்பு வந்து இது வந்து கடலைப்பருப்பு, இது துவரம்பருப்பு, இது ரெண்டும் நான் போடுவேன். போடும்போது உங்களுக்கு நான் அளவு சொல்கிறேன். இதை வறுக்கிறதுக்கு நம்ம எப்போவுமே அடிகனமான பாத்திரமாக எடுத்துக்கலாம். எந்த ஒரு வறுக்கிற ஐட்டமாக இருந்தாலும் அடிகனமான பாத்திரம். அதே மாதிரி கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கணும். பாத்திரம் ஆகிற வரைக்கும் ஹையாக வச்சுக்கோங்க. பாத்திரம் சூடான உடனே சிம்மில் வச்சுக்கோங்க. நான் இந்த 5 பேக்கெட் மல்லியும் இப்போ ஃபஸ்ட்டு போட்டுக்கிறேன். இப்போ வந்து அரை கிலோ மல்லி போட்டிருக்கேன். அரை கிலோ மல்லியும் நம்ம சிம்மில் வச்சு வறுத்துக்கலாம். மல்லி வந்து நல்லா சூடாகிற அளவுக்கு வறுத்தா போதும். இதை வறுத்துட்டு நான் காமிக்கிறேன். நல்ல சூடாக இருக்குது, இந்த அளவு வறுத்தா போதும். இப்போ வந்து இந்த அரை கப்பு மிளகு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை போட்டுக்கலாம். மிளகும் லைட்டாக வறுத்தா போதும். லைட்டாக படபடன்னு வெடிக்கும், அப்போ நம்ம எடுத்துடலாம். அப்புறம் நம்ம வெந்தயம் போட்டுக்கலாம். வெந்தயத்தை நம்ம கொஞ்சம் சிவப்பாக வறுத்துக்கலாம். எல்லாத்தையும் நம்ம கொஞ்சம் தனித்தனியாக வறுக்கிற காரணம் ஒன்றும் கொஞ்சம் கொஞ்சம் டைம் டிஃபர் ஆகும் வறுப்படும் போது. அதனால நம்ம தனித்தனியாக வறுத்துக்கிட்டாதான் பொடி நல்லாயிருக்கும், சாம்பார் பொடி வாசனையாக நல்லாயிருக்கும். வெந்தயத்தை வந்து கொஞ்சம் செவக்கிற அளவுக்கு நம்ம வறுத்துக்கலாம். வெந்தயம் நல்லா செவந்திருக்கு. இப்போ இதையும் எடுத்து கொட்டிக்கலாம். 1 கப்பு ஜீரகம். இந்த ஜீரகம் வந்து ரொம்ப செவக்க வேண்டாம், லேசாக அதோட வாசனை வர லேசாக வறுத்து போட்டுட்டா போதும். இது ரொம்ப செவக்க வேண்டாம், லேசாக வறுத்தா போதும். இது வாசனை வந்தால் போதும். இந்த கப்பு வந்து 100 கிராமுக்கு கொஞ்சம் கூட இருக்கும். 100 கிராம் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். இதில் நான் எவ்வளோ வந்து துவரம்பருப்பு போடுறேன்னா 1.5 கப்பு துவரம்பருப்பு போடுறேன்.
இந்த 1.5 கப் துவரம்பருப்பு போட்டு ஃபஸ்ட்டு துவரம்பருப்பை வறுத்துக்கலாம். துவரம்பருப்பு அந்த செவக்கவே வறுத்தாச்சு. இது வந்து எவ்வளோ அளவு இருக்கும் அப்படின்னு நீங்கள் கிராம்ஸில் கேட்டிங்கன்னா ஒரு 200 கிராம்ஸ் இருக்கும். நம்ம வந்து கடலைப்பருப்பும் போட்டுக்கலாம். ஒரு 200 கிராம்ஸ் கொஞ்சம் செவக்க வறுத்துக்கலாம். ரொம்ப செவக்க வேண்டாம், லேசாக செவக்க வறுத்துக்கலாம். ஐட்டம்ஸுமே நம்ம வந்து சிம்ல வச்சு தான் வறுக்கணும். பெருசாக வச்சு வறுக்கக்கூடாது. அதே மாதிரி அடிகனமான பாத்திரமா இருக்கணும், இல்லைன்னா மேலாக உங்களுக்கு தீஞ்சிடும். அப்புறம் இது உள்ள வேகாமல் இருக்கும். இன்னொரு விஷயம், இது எல்லாத்துக்கு அப்புறம் வந்து கடைசியாக இன்னொரு இன்க்ரீடியண்ட்டு, அது வந்து ரொம்ப அவசியம் சேர்க்க வேண்டிய ஒரு ஐட்டம் சாம்பார் பொடிக்கு. சாம்பார் பொடிக்கு வாசனையே அதுதான் நல்லா கொடுக்கும். அது நான் என்னன்னு இப்போ இதை முடிச்சதுக்கப்புறம் காமிக்கிறேன். கடலைப்பருப்பு லைட்டாக ஹீட் ஆகிடுச்சு, கொட்டிக்கலாம் எடுத்து. 1/4 கப்புக்கு கொஞ்சம் கூட நான் கடுகு எடுத்திருக்கேன். இது எவ்வளோ கடுகு இருக்குன்னா ஒரு 50 கிராமுக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கும். 25 கிராம் இருக்கும்னு வச்சுக்கோங்க. இதையும் லைட்டாக பொரிச்சு போட்டுக்கலாம். லைட்டாக அது படப்படன்னு வெடிக்கும் போது எடுத்து கொட்டிக்கலாம். நம்ம எடுத்து இதையும் ஆற வச்சுக்கலாம். நம்ம 1/2 கிலோ மிளகாவும் வறுத்துக்கணும். வறுக்கிறதுனா ரொம்ப நேரம் வறுக்கணும்னு இல்லை, சூடாற அளவு வறுத்தா போதும். ஏன்னா இது வந்து நெடி ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் இல்லையா, அதனால லாஸ்ட்டில் நான் போடுறேன் மிளகாவை. எக்ஸாஸ்ட் ஃபேன்லாம் போட்டுக்கோங்க கிச்சனில். அப்புறம் வருங்க, இன்னொரு விஷயம் நான் சொல்லணும்னு நினச்சேன். ஆக்சுவலாக நீங்கள் இந்த மந்த்லேயே நீங்கள் இப்போவே வந்து வெயில் அதிகமாக இருக்குது, கிச்சனில் நின்று வறுக்கிறது சிரமமாக இருக்குது. அதனால் நீங்கள் இந்த மந்த்தே வந்து நீங்கள் சாம்பார் பொடி இல்லைன்னா வறுத்து அரைச்சி வச்சுக்கோங்க. ஒரு த்ரீ மந்த்ஸ் ஆகுது நம்மளுக்கு வரும் இல்லையா, அதுக்கப்புறம் நம்ம ஜூலை ஆகஸ்ட் அந்த டைமில் திருப்பி அரைச்சிக்கலாம். ஏன்னா இப்போ வந்து இதை வறுத்து இங்கே கிச்சனில் எல்லாம் ஒன்றா வறுக்கும்போது கிச்சனே ஹீட் ஆகிடும். அதனால சொல்கிறேன். இப்போ இல்லை அப்படின்னா உடனே நீங்கள் வாங்கி வறுத்து வச்சு அரைச்சிடுங்க. 1/4 கிலோ மிளகா உங்களுக்கு காமிச்சேன், மொத்தம் 1/2 கிலோவில். ஒரு 1/4 கிலோலேருந்து நான் கொஞ்சம் எடுத்து யூஸ் பண்ணியிருந்தேன். அதனால அதுக்காக கொஞ்சம் இந்த நீட்டு மிளகா சேர்த்துக்கிறேன். நம்ம மிளகா அரைக்கும் போது ரொம்ப மிளகா வறுக்கும்போது ரொம்ப கருகிற அளவு வறுத்துடக்கூடாது. நல்லா ஹீட் ஏறினதும் இறக்கிடலாம். ஏன்னா சாம்பார் பொடியோட கலர் மாறிடும். இப்போ அந்த ஒரு ரவுண்ட் நம்ம வறுத்து போட்டிருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக வறுத்துக்கிட்டாதான் நல்லா கிறிஸ்பியாக நமக்கு நல்லா வறுக்க முடியும். இப்போ இந்த மிளகாவை நம்ம வந்து வெயிலில் வச்சு கூட எடுத்துக்கலாம். நீங்கள் எனக்கு மாடியில் அந்த அளவு வச்சு எடுக்கிறதுக்கு கொஞ்சம் தூசியாக இருக்குது, அதனால மாடியில் வைக்க முடியல. நீங்கள் வெயிலில் வச்சு எடுக்கிறதா இருந்தால் நல்ல ஒரு நாள் ஃபுல்லாக நல்ல வெயில் அடிக்கும்போது மார்னிங் வச்சு ஒரு 4 மணிக்கு எடுத்துருங்க. எடுத்துட்டு அப்புறம் நீங்கள் கூட அரைச்சிக்கலாம். அதுவுமே ரொம்ப நல்லாயிருக்கும். வெயிலில் டைரெக்டாக வைக்கும்போது டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும். மிளகா வறுத்ததுக்கப்புறம் நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு நல்ல 2 கைப்பிடி அளவு கருவேப்பிலை நல்லா வாஷ் பண்ணி கிச்சன் டவலில் காய வச்சுருக்கேன். இதை நம்ம வந்து அந்த ஹீட்டில் கடைசியாக அதில் போடலாம். இப்போ நம்ம எல்லா மிளகாவும் வறுத்தாச்சு. வாஷ் பண்ண கருவேப்பிலையை இந்த ஹீட்லேயே போட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படி பண்ணோன்னா அந்த இருக்கிற ஈரமும் போய் நமக்கு நல்ல முறுமுறுன்னு ஆகிடும். நம்ம வந்து இது கூட நான் என்கிட்ட இப்போ ஒரே ஒரு ஐட்டம் இல்லை, அந்த ஐட்டம் மட்டும் நீங்கள் வாங்கி சேர்த்துக்கோங்க. நானும் இப்போ அரைக்கும் போது அதை வாங்கி போட்டு தான் அரைக்க போகிறேன். அது என்னன்னா ஒரு 50 கிராம் விரலி மஞ்சள். அது வந்து என்கிட்ட இப்போ விரலி மஞ்சள் இல்லை, குண்டு மஞ்சள் தான் இருக்குது. அது விரலி மஞ்சள் தான் இதுக்கு போட்டால் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் நான் அதை மட்டும் நான் மிஷினில் அரைக்க போகும்போது அதை வந்து நான் வாங்கி போட்டு அரைச்சிட்டு வர போகிறோம். அதனால் அதை மட்டும் நான் இதில் போட முடியல. கருவேப்பிலை நல்லா காஞ்சிருக்கு பாருங்கள், நல்லா ட்ரை ஆகிருக்கு. இப்போ இதையும் நம்ம அந்த பொடியோட போட்டு அது கூட ஒரு 50 மஞ்சள் மட்டும் போட்டு அரைக்க போகிறோம். அரைச்சிட்டு காமிக்கிறேன். நல்ல கமகமன்னு இருக்குது சாம்பார் பொடி, சூப்பர் வாசனையாக இருக்குது. இது வந்து சூடாக இருக்குது, அரைச்சிட்டு இப்போ தான் வந்திருக்காங்க. திறந்து வைக்கணும், ஏன்னா வந்து ஈரமாக இருக்கும்போது அப்படியே கட்டி தட்டிடக்கூடாது. கட்டி தட்டினா சாம்பார் பொடி வந்து கட்டி கட்டியாக ஆகிடும் இல்லையா, அந்த மாதிரி கெட்டு போன மாதிரி ஆகிடும். அந்த ஹீட் போகிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா லேசாக கிளறி விடணும். ஸோ இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு சாம்பார் பொடி வந்திருக்கு. இது கிட்டத்தட்ட 3 மந்த்ஸ் வரும். மொத்தமாக சேர்த்து ஒரு 2 கிலோ இருக்கும். இதுக்கு நம்ம வந்து நிறைய இதுக்கு மேலேயும் அரைச்சி வச்சிட்டோம்னா அதோட வாசனை வந்து ரொம்ப கம்மியாயிடும். இதுவே நம்மளுக்கு கண்டிப்பாக ஒரு 3 மந்த்ஸ் வரைக்கும் தாராளமாக வரும். எல்லாத்துக்குமே நான் யூஸ் பண்ணுவேன். அப்போ கூட நாங்கள் ஒரு 4 பேருக்கு சமைப்பேன், சம்டைம்ஸ் 6 பேர் அந்த மாதிரி கெஸ்ட் வந்தாலும் எல்லாத்துக்குமே நான் யூஸ் பண்ணுவேன். எனக்கு எப்படி இருந்தாலும்
கண்டிப்பாக 3 மந்த்ஸ் வரைக்கும் இந்த பொடி வரும். நான் வந்து இப்படி ஒரு தடவை 2 தடவை அப்படியே கலரி கலரி விடுவேன். விட்டு இந்த அளவு சின்ன கேப் வச்சு மூடி வைப்பேன். ஏன்னா ரொம்ப ஓப்பனாக நம்ம பரப்பி போட்டு காய வச்சாலும் அதோட வாசனை போயிடும். அதனால இந்த அளவு லேசாக கேப் வச்சு இப்படி தான் வச்சுப்பேன். இந்த சூடு நல்லா ஆறினதுக்கப்புறம் நல்லா டைட்டாக மூடி எடுத்து வச்சிடலாம். இந்த கம்மியாக இருக்கிற டப்பாவை ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த டப்பா இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு மேலே ஒரு பிளாஸ்டிக் கவர் மூடி போட்டு அதை போட்டு இப்படி மூடி வைப்பேன் நான். நல்லா ஆறுனதுக்கப்புறம் இதே மாதிரி சாம்பார் பொடி பண்ணி பாருங்கள். பண்ணி பார்த்துட்டு எனக்கு ஃபீட்பேக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ்.